நீ சூரிய பிரகாஷ் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட். ஆமா. சூர்யா, எதுக்கு இப்படி பண்ண? உன் கூட விளையாடணும் போல இருந்தது, அதுக்காக தான். என்னது விளையாட்டடா இது? என் பேரு படையப்பா, இளவட்ட பயலப்பா, நான் கோவா கைடப்பா. ஏப்பா உனக்கு தாஜ் பிச்சை கட்டவா, கங்குவார் பிச்சை கட்டவா, டோனாபாலா பிச்சை கட்டவா, கோவாவுல எதை கட்டணும், எப்படி கட்டணும், திருப்பி போட்டு காட்டவா, மல்லாக்க போட்டு காட்டவா? அதெல்லாம் காட்டுறது இருக்கட்டும். எதை காட்டக்கூடாதோ அதை காட்டுறீங்கடா. ஜிப்ப போடுற கோண கொப்புற கொய்யா. இங்க வர்ற பக்கியெல்லாம் எதை பார்க்க கூடாதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு தர்றீங்களாடா நீங்க? இங்க பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் யூஎஸ் திரும்பி போறோம். நான் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். நீ வரமாட்டேன்னு சொல்லிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. நிஷா, ஜீவாவோட மேரேஜ் வரைக்கும் டைம் கொடு. அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். உனக்கு சீரியஸ்னஸ் புரியலையா? புரியுது நிஷா. நான் இப்ப இங்க இருந்து வந்தா திரும்பி வருவேனான்னு எனக்கே தெரியாத. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல நிஷா, என்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். லீவ் தட். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நிஷா. அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். எதுக்கு? அது உன்னோட பர்மிஷன் இல்லாம நீ தான் என் ஒய்ஃப்னு சுஜா கிட்ட போய் சொல்லிட்டேன். வாட்? ஏன், என்னாச்சு? நான் ஹஸ்பண்டா இருக்க கூடாதா? ஹே சூர்யா. ஹே, சும்மா விளையாட்டுக்கு தானே. இந்த நிலைமையிலே உன்னால எப்படி சிரிக்க முடியுது? Come on நிஷா. You're really great சூர்யா. என்ன அந்த லூசு பக்கி இங்கே உட்காந்துருக்கு? டேய், நீ கோவா சுத்தி பார்த்துட்டு இன்னும் ஊருக்கு போலையா? யாருப்பா சுத்தி பார்க்க வந்தா? ஏதாவது வேலை கிடைச்சா செட்டில் ஆயிடலாம் தான் வந்திருக்கேன். அட லூசு போல, கோவாவுல வேலை பார்க்கணும்னா அறிவு அதிகமா வேணுமே. அது உனக்கு இருக்கா? யார பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குற? உன்னை பார்த்துதான். சரி ஓகேடா, அப்பனா நான் சில கேள்விகள் கேட்க, நீ பதில் சொல்றியா? சரி கேளு. சும்மாலாம் நான் கேட்க மாட்டேன், ஏதாவது பெட்டு கட்டினா தான் கேட்பேன். என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபா தான் இருக்கா? போது விடு. நீ தோத்தா 10, நான் தோத்தா 100டா. கேள்விகளை கேட்கவா? ஏய், நான் கேக்குறேன்டா கேள்விய. நீ கேக்குறியா? கேளுடா கேளுடா கேளு. தண்ணியில பிறந்து, தரையில நடந்து, மரத்துல வாழ்ந்து, வானத்துல பறந்த பறவை எது? என்னது? தண்ணியில பிறந்து, தரையில நடந்து, மரத்துல வாழ்ந்து, வானத்துல பறந்த பறவை எது? என்னடா தண்ணி தரைன்னு குழப்பி விட்டுட்ட? இதெல்லாம் பேசாத. தெரியுமா தெரியாதா? தெரியாதுடா. அப்ப 100 கொடு. என்னடா சும்மா உட்கார்ந்தவங்க கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு இருக்க? ஏய் நில்லு நில்லு. என்ன என்ன பணத்தை வாங்கிட்டு பேசாம கிளம்புற? இந்த 10. என்னது இது? பதில் எனக்கும் தெரியாதுடா. உனக்கு தெரியாதா? டேய் இங்க வா. ஏய் அடம் கொய்யால. ஜீவா, உனக்கு என் மேல கோவம் இல்லையே? சேச்சே, நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், நான் உன்கிட்ட தானடா தோத்துருக்கேன். நீ தோக்கலடா, நீ எப்பவும் தோக்க மாட்ட. எப்படிடா? சுஜா உன்னதானடா லவ் பண்றா. ஆனா நான் அவளை லவ் பண்ணலையே. ஏன்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? இத பாரு ஜீவா, 2 மனசும் சேர்ந்தாதான் காதல். அது இங்க இல்ல. அப்ப ஏன் அவன் மனசை கெடுத்த? சாரி, அது என்னோட தப்புதான். நான் உன்கிட்ட விளையாடுறதா நினைச்சு அவன் மனசு கெடுத்துட்டேன். சுஜா எப்பவுமே உனக்கு தான் சொந்தம். நோவே, அவன் மனசுல எனக்கு இடம் இல்ல. ஜீவா, நீ அவளை நேசிக்கிறியா இல்லையா? எஸ், ஐ ஸ்டில் லவ் ஹர். அப்புறம் என்ன, நீ அவகிட்ட போ, உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு. கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களோட மனசு அவ்வளவு வீக் இல்லடா. நினைச்ச டைம் நினைச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு. நோ நோ நோ, என்ன பொறுத்த வரைக்கும் மாத்த முடியாதது அப்பாவையும் அம்மாவையும் மட்டும்தான். மத்ததெல்லாம் வெரி சிம்பிள் டு சேஞ்ச், இன்க்ளூடிங் பொண்ணுங்களோட மனசும். நிஜமாவா? இதெல்லாம் நடக்குமா? நான் நடத்தி காட்டுறேன், ஒரு வாரத்துக்குள்ள. ஒரு வாரத்துக்குள்ளயா? எஸ். ஏய், are you serious? சுஜா எனக்கா? Yes! Thank you. Thank you. Thanks. என்ன கோவாவுக்கு ஒரு வயல் வர மாட்டேங்கிறான்? உள்ளூர்ல சுத்தி பார்த்துட்டு இருந்துக்கிறாங்களா? பொழப்பு ரொம்ப வீக்கா இருக்கே. என்ன பண்றது? கோவா கோவா நானுதான் விட்டுட்டு போயிட்டானுவ, ஒருத்தனையுமே காணுமே. ஏய் அண்ணே,
தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்க எந்த ஊருக்கார பயப்பா நீ? மதுரைண்ணே. மதுரைக்கார பயலாடா நீ. நம்ம வயலுக பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஏ ராஜா, சங்க வச்சு தமிழ் வளர்த்தோம்ல. ஆமா. ராஜா, 2 குரல் சொல்லியா? திருவள்ளுவர் குரல் சொல்றானா பூனை மாதிரி நரி மாதிரிமா கத்துற? ஏங்க, திருவள்ளுவர் குரல் நான் கேட்டதே இல்லைங்க. எம்ஜிஆர் குரல் கேட்டிருக்கேன், சிவாஜி குரல் கேட்டிருக்கேன், கலைஞர் குரல் கேட்டிருக்கேன். கலைஞர் மாதிரி பேசிட்டுமா? என் உயிர் என்ன வேலை? அப்படியே போட்டேன் நாக்கு. திருவள்ளுவரோட திருக்குறளை சொல்றான்னு சொன்னேன். திருவள்ளுவரோட படமே நான் பார்த்தது இல்லைங்க. திருவள்ளுவர் படமா? ஏங்க, உங்ககிட்ட விசிடி இருந்தா கொடுங்க, அதை போட்டு பார்த்துட்டு 5 நிமிஷத்துல அவரை மாதிரியே பேசுறேன். 5 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் கூட நீ இந்த ஏரியால நிக்க கூடாது. ஓடி போயிரு. ஓடுறா. டே ஒன். டேய் சூர்யா, சுஜா தனியா உட்காந்துருக்காடா. இதாடா சான்ஸ். நான் அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவா. அவசரப்படாத. பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு தியரி இருக்கு. தியரியா? ஆமா. நாம அவங்களை தேடி பின்னாடி போனா அவங்க விலகி போவாங்க. நாம விலகி போனா அவங்க தேடி தேடி நம்ம பின்னாடி வருவாங்க. சூர்யா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்ற மாதிரி செய். இந்தா. என்னது இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? சுஜிகா? இல்ல, அவ ஃப்ரெண்ட் தீபாக்கு. தீபாக்கா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏய், உனக்கு சுஜி வேணுமா வேணாமா? வேணும்டா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். என்னாச்சு ஜீவா? ஏன் நல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் வேலையை விட்டேன். கோவா விட்டும் போறேன். எதுக்கு? ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. லவ் ஃபெயிலியர். ஏய் சூர்யா, எப்படி? ஓகேவா? ஓகே. ஜீவா, லவ் ஃபெயிலியரா? சோ வாட்? அதனால உன் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சா? அது நீ லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இது காதல்னு சொல்ற? 2 மனசும் சேர்ந்தாதான் காதல். இங்க பாரு, நீ மனசை மாத்திக்கிட்டு வேலையை பாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா மனசை மாத்திக்க முடியாது. முடியும். இந்த உலகத்துல மாத்த முடியாதது பேரண்ட்ஸ் மட்டும்தான். முடியுமா? மனசை மாத்திக்க முடியுமா? நிச்சயமா. சரி. என்னது? லவ் லெட்டர். வாட்? லவ் லெட்டரா? ஆமா, நீ தானே மனசை மாத்திக்கலாம்னு சொன்ன. அதுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதியிருக்கேன். ஜீவா, உனக்கு என்ன ஆச்சு? வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல ஜீவா. ப்ளீஸ், இந்த லெட்டர் தீபா கிட்ட கொடு. தீபா கிட்டயா? ஆமா, நான் அவளை லவ் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் மெலடி தியேட்டர்ல அவளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அவளை அங்க வர சொல்லு ப்ளீஸ். ஜீவா, அந்த லெட்டர் அவ தீபா கிட்ட கொடுக்க போறா. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இல்ல, அவ தீபா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க மாட்டா. அங்க பார். ஹாய் சுஜி. ஹாய் தீபா. என்னடி என் ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க? சும்மா. ஏய், என்ன பத்தி அவகிட்ட சொல்ல சொன்னேன்ல. ஆமா, என்னது லெட்டர்? இது ஒண்ணும் இல்லையே. மறைக்காத, உண்மையை சொல்லிடு. ஆமா. ஏய், அந்த லெட்டர் அவையே மறைக்கிறா. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவ மனசுல உனக்கு இடம் இருக்கு. எப்படிடா சொல்ற? நாளைக்கு தியேட்டருக்கு போ, கண்டிப்பா தெரியும். டேய்